Welcome to the Bank PO and Clerk coaching class organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. Dear all, இன்னைக்கு நம்ம banking awareness பத்தி பார்க்க போறோம். So, whatever the bank exam, நமக்கு வந்து definitely banking awareness பத்தி questions வரும். அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல பேங்கிங் ஹிஸ்டரி பத்தி நம்ம பார்த்துட்டு தென் என்னென்ன பேங்க் டைப்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டா பார்ப்போம். முதல்ல பேங்க் அப்படின்றது இட் இஸ் எ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அக்செப்ட்ஸ் மணி ஃப்ரம் தி பீப்புள். டெபாசிட்ஸ் மூலமா மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கி அதை வந்து லோனுன்ற வடிவத்தில் தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கறது. அதுதான் அவனுடைய பேங்கிங்கோடைய ப்ரையாரிட்டி ரோல். ஸோ ஒரு பேங்கிங் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஒரு நாட்டில் வந்து நல்லபடியா இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் நல்ல மேம்பட்ட நிலையில் இருக்கும். ஸோ ஒரு நேஷன் எக்கானமியோட பேக் போன் எது அப்படின்னா அந்த பேங்கிங் சிஸ்டம் தான். ஸோ இப்போ நம்ம மாடர்ன் சயின்டிஃபிக் ஏரால இருக்கோம். ஸோ இதில் நிறைய பேங்கிங்கில் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. பட் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தெரியும் முதல்லலாம் இந்த குளோபலைசேஷன்லாம் கிடையாது. ஸோ இந்திய நாட்டுக்குள்ளேயே தான் நம்ம வர்த்தகம்லாம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கப்பல் மூலமா வணிகங்கள்லாம் நடக்கும். அப்பவே வந்து இந்த ஃபாரின் கூட்ஸ் உள்ள வர்றது வெளியில போறது இதனுடைய பிஸ்னஸ் எக்ஸ்சேஞ்ச் இதுக்கெல்லாம் வந்து ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அப்புறம் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இதுக்கெல்லாம் ஒரு சிஸ்டம் தேவைப்பட்டுச்சு. அப்பதான் அந்த பேங்கிங் சிஸ்டம் அப்படின்ற கான்செப்ட் வந்து அப்ப இருந்த மக்கள் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த பேங்கிங் சிஸ்டம் எப்படிலாம் டெவலப் ஆச்சு அப்படின்றத வந்து நம்ம ஒரு 3 ஃபேஸா பிரிக்கலாம். முதல்ல வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஃபேஸ். அதாவது நம்ம 1947 இண்டிபெண்டன்ஸ்க்கும் முன்னாடி வரைக்கும் பேங்க் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அது செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1990ஸ்க்கு அப்புறம் எப்படி இருந்ததுன்றது தேர்ட் ஃபேஸ் வச்சுக்கலாம். எதுக்காக 1990s அந்த டைமை வந்து ஸ்பெசிஃபை பண்றாங்க அப்படின்னா, அந்த காலங்களில் தான் பேங்கிங் சிஸ்டம்ல ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடந்தது. குரோத் ரொம்ப அபரிதமா அதுக்கப்புறம் தான் இருந்துச்சு. அதனால அந்த ஃபேஸை பத்தியும் நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 600 பேங்குக்கு மேல இருந்துச்சு ஆரம்ப காலத்துல. பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்ச காலத்திலயும் அதுக்கு முன்னாடியும் வந்து 600 பேங்குக்கு மேல இருந்துச்சு நம்ம நாட்டுல. முதல்ல பேங்க் வந்து 1770ல ஆரம்பிச்சாங்க. அந்த பேங்க்குக்கு பேர் வந்து பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. எங்கன்னா கல்கட்டால ஆரம்பிச்சாங்க 1770s. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நாடு வந்து அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரோல்ல யூரோப்பியன் மேனேஜ்மெண்ட்ல இருந்துச்சு. ஸோ அதுதான் முதல்ல ஆரம்பிச்ச பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். எங்க ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா கல்கட்டால. ஓகே, ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ ஹிஸ்டரி ஆஃப் பேங்கிங்ல நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து பார்க்கும் பொழுது முதல்ல பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் 1770ல ஆரம்பிச்சா கூட இது வந்து அரௌண்ட் 1830ஸ்ல, அதாவது 1830s அந்த காலகட்டத்தில் இந்த பேங்க் வந்து
அதோடய ஸ்டாப் ஆயிடுச்சு, அதோடைய ஆப்ரேஷன்ஸ் அதுக்கப்புறம் இல்லை. ஓகே, ஸோ 600 பேங்க்குக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ அவ்வளோ பேங்க் இருக்கான்னா இல்லை. அப்போ என்னாச்சு அந்த பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தா எல்லா பேங்க்ஸும் க்ளோஸ் ஆயிடுச்சு. நிர்வாக சீர்கேடு, இல்லை நிர்வாக திறன் கம்மி, சரியான சிஸ்டம் இல்லாதது, வேற வேற ஆட்சி மாற்றங்கள், இந்த மாதிரி நிறைய காரணங்களால நிறைய பேங்க்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அந்த 1770s பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னும் சில பேங்க்ஸும் ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பேங்க் வந்து 1786 ஜெனரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அந்த பேங்க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கமர்ஷியல் பேங்க் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப இருந்த ஆட்சியாளர்கள் பிளான் பண்ணாங்க. கமர்ஷியல் பேங்க் அப்படின்னா ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பேங்க் செயல்படும், அதாவது ஒரு லாப நோக்கத்துல தான் செயல்படும். அப்படி ஆரம்பிச்ச முதல் கமர்ஷியல் பேங்க் இந்தியாவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவுத் கமர்ஷியல் பேங்க் அப்படின்றத ஆரம்பிச்சாங்க. அவுத் கமர்ஷியல் பேங்க் இது எப்படின்னா 1881 ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அது க்ளோஸ் ஆயிடுச்சு. அதாவது 1958 ஆஃப்டர் தி இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப வருஷம் இருந்துச்சு. 1881 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் சில பேங்க்ஸ் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு இது வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்குது அப்படின்னா முக்கியமான சில பேங்க்ஸை நம்ம பார்ப்போம். அதாவது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட் ஆரம்ப காலத்துல ஆரம்பிச்சது எப்படின்னா அலகாபாத் பேங்க், ஆரம்பிச்சாங்க இந்த பேங்க். பஞ்சாப் நேஷனல் பேங்க் இது 1894 ஆரம்பிச்சாங்க. எங்கன்னா அப்ப லாகூர்ல இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தது. ஓகே, லாகூர்ல அப்ப ஏன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இல்லையா, அந்த காலத்துல எல்லாம் ஒன்னாதான் இருந்தது. ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் இன்னும் இது வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இந்த அலகாபாத், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஓகே, இதெல்லாம் 1908 ஆரம்பிச்சாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இது 1911 ஆரம்பிக்கப்பட்ட பேங்க். இப்போ இந்த லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. சில டைம்ல சில ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நல்ல முறையில் இயங்கக்கூடிய பேங்க்ஸ் தான் இது. சரி, ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொன்னது. நம்ம கம்மிங் பேக் டு தி ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க் அவுத் கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் முக்கியமா வந்து பிரசிடென்சி பேங்க்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. பிரசிடென்சி பேங்க்ஸ் அண்டர்ல எது எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பெங்கால் 1806 ஆரம்பிச்சாங்க அது. அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பாம்பே எப்பன்னா 1840s ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி பேங்க் ஆஃப் மெட்ராஸ், அப்பெல்லாம் பேரு மெட்ராஸ் தான், ரீசன்ட் டைம்ல அதை நம்ம வந்து சென்னை அப்படின்னு மாத்தணும். 1843
இந்த டைம்ல ஆரம்பிக்கப்பட்ட பேங்க்ஸ் இதெல்லாம் வந்து பிரசிடென்சி பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அப்ப இருந்த யூரோப்பியன் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த பேங்க்ஸ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 1921ல என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரசிடென்சி பேங்க்ஸ ஒரே பேங்கா மாத்தினாங்க. ஓகே, அதுக்கு பேர் வந்து இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வச்சாங்க. ஸோ இந்த 3 பிரசிடென்சியல் பேங்க்ஸையும் வந்து சிங்கிள் பேங்கா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு 1921ல மாத்தினாங்க. அகைன் த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 1955ல, அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் அத பேர் மாத்தினாங்க. என்ன பேங்க் அப்படின்னா இஸ் பாப்புலர்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மாத்தினாங்க. ஸோ இப்போ எல்லா சிட்டிஸ்லயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதோடைய ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா இதுதான். 1955ல தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்ற நேம் வந்தது. அதுக்கு முன்னாடி அதனுடைய பேர் என்ன இருந்தது அப்படின்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா 1921ல அப்படி மாத்தினாங்க. அந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் வந்து பிரசிடென்சி பேங்க்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் வரக்கூடிய இந்த பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் இப்படி ஆரம்பிக்கப்பட்ட பிரசிடென்சி பேங்க் அதை ஒரே சிங்கிள் என்டிட்டியா மாத்தினது தான் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. நைன்டீன் 35ல, ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் தான். 1935ல ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன் இருந்துச்சு. ஸோ பிரிட்டிஷ் காலத்துல இருந்த அந்த கமிஷன் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணப்பட்டது தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது. ஓகே, எப்ப 1935ல ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்ற அந்த கமிஷன் பரிந்துரையின் பேர்ல ஆரம்பிக்கப்பட்டது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஒரு 600 பேங்க் இருந்துச்சு, அது எல்லாமே சரியா செயல்படல அப்படின்றதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் வந்து ரொம்ப சின்ன சின்ன சைஸ்ல இருந்தது. அவங்களால நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்றதுக்கு, கடன் கொடுக்கறதுக்கு, வாங்கறதுக்கு இதுலெல்லாம் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லாமல் இருந்தது. இன்னொன்று, சில பேங்க்ஸ் வந்து பெரும் புள்ளிகள் கையிலே இருந்தது. ரொம்ப யார் வர்த்தகம் பண்றாங்களோ அவங்க தான் அந்த பேங்கை ஒரு அதிகார வர்க்கத்துல வச்சிருந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்ததுனால அதுவும் நாளடைவில் வந்து சரியான செயல்பாட்டு முறைகள் சீர்கேடுனால க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமையில அதெல்லாம் தள்ளப்பட்டுச்சு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து பேங்கை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்லாம போயிடுச்சு. யோசிச்சு பார்த்தா நமக்கே புரியும். ஒரு 600 பேங்க் மேல இருந்த இடத்துல நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய பேங்க் வந்து அந்த நிர்வாக சீர்கேடு, முறைகேடு இதனால வந்து க்ளோஸ் பண்ணிட்டே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் எப்படி நம்பிக்கை வரும்? ஸோ நம்பிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால பேங்க் அந்த ஃபினான்சியல் செக்டர் மேலேயே பெரிய ஒரு அவநம்பிக்கை இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். அதனால டெபாசிட்ஸும் வந்து சரியா பண்ண மாட்டாங்க மக்கள். ஸோ டெபாசிட்ஸ் பண்ணாதான் பேங்க் வந்து அந்த டெபாசிட்ஸ் வச்சு தேவைப்பட்டவங்களுக்கு பிஸ்னஸ் க்ரோ பண்றதுக்கு, எக்கனாமி க்ரோ பண்றதுக்கெல்லாம் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ ஒரு நிலைமையில தான் நம்ம வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஃபேஸ் எப்ப அப்படின்னு பார்த்தா 1947ல இருந்து 1997 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, 90s வரைக்கும் இது வந்து ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லலாம்.
இந்த ஃபேஸ்ல முக்கியமா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, இந்த நிர்வாக முறைகேடு, சீர்கேடு, அப்புறம் மக்கள் மத்தியில் அவநம்பிக்கை இதெல்லாம் அதிகமா இருந்ததுனால நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லா பேங்கையும் நேஷனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. எல்லாத்தையும் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். ஸோ யாரும் தனிப்பட்ட முறையில பேங்க் நடத்தி மக்கள் பணத்துல முறைகேடு இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்தினால நேஷனலைஸ் பண்ணாங்க. ஸோ நேஷனலைஸ் பண்ணாதான் பொருளாதாரத்தை நல்லா பிளான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது. அப்படின்ற ஒரு முக்கியமான நோக்கத்துல கவர்மெண்ட் அது பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா சில பெரிய பேங்க்ஸ், ஈவன் நம்ம நிறைய பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தோம், சிலதெல்லாம் பேர் மாத்தினாங்க, சிலதெல்லாம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? பஞ்சாப் நேஷனல் பேங்க், அலகாபாத் பேங்க் இதெல்லாம். ஸோ அந்த பேங்க்லாம் இன்னும் நடக்குது அப்படின்னா அந்த காலத்துல நல்ல முறையிலேயே நடந்து இருந்திருக்கும். அந்த பேங்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு நேஷனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் அவங்க ரொம்ப உதவி பண்ணிட்டு இருந்தாங்க, பெரிய பிஸ்னஸ் ஹவுஸ். ஏன்னா அப்பதான் பேங்க் சர்வை பண்ண முடியும், அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த விவசாயம், அப்புறம் சின்ன இண்டஸ்ட்ரீஸ், இவங்களுக்கெல்லாம் சரியான உதவி கிடைக்காம இருந்துச்சு. அப்புறம் முக்கியமா ஏழை மக்கள், அவங்களுக்கெல்லாம் பேங்கிங் பக்கமே போக முடியாத அளவுக்கு, அவங்களுக்கெல்லாம் யாரும் கடன் கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் மாற்றணும் அப்படின்றதுனால தான் பேங்க்ஸை நேஷனலைஸ் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணாங்க. ஸோ அதில் நம்ம முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பார்த்தோம் அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை 1949ல நேஷனலைஸ் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் இருந்துச்சு, அதையும் 1969ல அப்போ நமக்கு பிரதம மந்திரியா இந்திரா காந்தி அவங்க இருந்தாங்க. அந்த பீரியட்ல தான் மற்ற கமர்ஷியல் பேங்க்ஸையும் நேஷனலைஸ் பண்ணாங்க. அதாவது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, அலகாபாத் பேங்க், சிண்டிகேட் பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த மாதிரி எல்லா பேங்க்ஸையும் நேஷனலைஸ் பண்ணாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் அதனுடைய அசோசியேட் பேங்க்ஸ் இப்போ எல்லாத்தையும் நிறைய மெர்ஜ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அண்டரே இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரிவாங்கூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத், இது மாதிரி அசோசியேட் பேங்க்ஸ் நிறைய இருந்தது. இப்போ நம்ம ரீசெண்டாக நிறைய இருக்கு, இன்னும் கூட சிலது இருக்கும். பட் எல்லாம் ஒன்று ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டு எல்லாமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரே காமன் நேம் வரணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இந்த 1969ல ஃபர்ஸ்ட் ஒரு 14 கமர்ஷியல் பேங்க்ஸ் நேஷனலைஸ் பண்ணாங்க. இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க், சிண்டிகேட் பேங்க், யூனியன் பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மறுபடியும் 1980ஸ்ல செகண்ட் செட் ஆஃப் கமர்ஷியலைசேஷன் பேங்க்ஸை நேஷனலைஸ் பண்ணாங்க. அதுல இதெல்லாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பேங்க், கார்பரேஷன் பேங்க், நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், அப்புறம் விஜயா பேங்க், இந்த மாதிரி ஒரு 6 பேங்க் இந்த செகண்ட் செட் அதை நேஷனலைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் அண்ட் நான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருந்தது, அதுவும் அதுக்கு முன்னாடி நேஷனலைஸ் பண்ணாம இருந்தது. அதையும் கவர்மெண்ட் நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நேஷனலைஸ் பண்ணது முக்கியமான நோக்கம் எல்லா மக்களுக்கும் அந்த செயல்பாடு கிடைக்கணும், பேங்கிங்
நீட்ஸ் எல்லா மக்களுக்கும் பொதுவானது, அதனால எல்லாத்துக்கும் கிடைக்கணும்ன்றது ஒரு முக்கியமான நோக்கமா இருந்தது. இன்னொன்று, முக்கியமான செக்டர்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சர் செக்டர், எஜுகேஷன் செக்டர், இதுக்கெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுனால அது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் எக்கானமியை ஸ்டெபிளைஸ் பண்ணணும். ஏன்னா திடீர்னு நம்ம வேற ஒரு ஆட்சியிலிருந்து சுதந்திரம் வாங்கி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கையில வருது. அப்ப ஆரம்பத்துல இருந்து அதை எக்கானமி அண்ட் பொருளாதாரத்தை டெவலப் பண்றதுன்னா ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க் அது. அதனால அந்த காரணங்களால தான் எல்லா பேங்க்ஸையுமே நேஷனலைஸ் பண்ணாங்க. இப்ப ஜென்ரலா இந்தியால என்னென்ன டைப் ஆஃப் பேங்க்ஸ் இருக்கு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அது ஒரு தனி கேட்டகரி. ஓகே, அது அபெக்ஸ் பாடி. அதுக்கப்புறம் கமர்ஷியல் பேங்க்ஸ், அப்புறம் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், இப்படி ஜென்ரலா சொல்லலாம். அதுல நிறைய சப் கேட்டகரி இருக்கு. அதை நம்ம ஒன்னொன்னும் என்ன அப்படின்னு ஜென்ரலா தெரிஞ்சுப்போம். இப்ப அந்த பேங்கிங் நம்ம இந்த நேஷனலைஸ் பண்ணது வந்து, நான் முக்கியமா தேர்ட் ஃபேஸ் அப்படின்னு ஒன்று சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆஃப்டர் 1990s இந்த ஒரு முக்கியமான ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது ஏன் அப்படின்னா, நரசிம்மன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி வந்து முக்கியமான ஒரு ரெக்கமெண்டேஷனை இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, பிரைவேட் செக்டர் பிளேயர்ஸ் வந்து பேங்கிங் சிஸ்டம்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி கொடுத்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு 10 பிரைவேட் என்டிட்டிஸ்க்கு பேங்கிங் செக்டருக்குள்ள அலோவ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், இந்த மாதிரி பெரிய பேங்க்ஸ் எல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் அகைன் இன் 1998 அதே நரசிம்மன் கமிட்டி நிறைய பிரைவேட் பிளேயர்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதையும் கவர்மெண்ட் வந்து எனேபிள் பண்ணாங்க. அது மூலமா வந்தது தான் எஸ் பேங்க், கோட்டக் மஹேந்திரா பேங்க். இந்த பேங்க்ஸ்லாம் அந்த டைம்ல, அந்த பீரியட்ல வந்தது. அதுக்கப்புறம் இந்த பேங்கிங் செக்டர்ல வந்து ஒரு பெரிய ரிஃபார்மே நடந்தது ஆஃப்டர் 1990s. இப்ப நம்ம பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு ஈஸியா பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நம்மளால பண்ண முடியுது. அதே மாதிரி மக்கள் எந்த அளவுக்கு ஈஸியா அப்ரோச் பண்ணி கடன் வாங்க முடியுது, பொருளாதாரத்தை மேம்படுத்திக்க முடியுது, பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ண முடியுது அப்படின்றதெல்லாம் நம்ம இப்ப கண்கூட பாக்குறோம். ஆரம்ப காலகட்டத்தில எல்லாம் அதெல்லாம் முடியாம இருந்துச்சு. அதனாலதான் இந்த 1990ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய ரிஃபார்மேஷன் இன் பேங்கிங் செக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து ஃபேஸ் 3 அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் அதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, 2015க்கு அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேமெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்தாங்க. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல பேங்கிங் இந்தியாவில் எப்படி எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் தென் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ்குள்ள நிறைய கேட்டகரி இருக்கு, அது ஒன்று ஒன்று நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதே மாதிரி கோஆபரேட்டிவ் பேங்க்லயும் there are some categories, அதையும் பார்ப்போம். முதல்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் அபெக்ஸ் பேங்க்.
அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே ஒரு பிரின்சிபல் பேங்க், சென்ட்ரல் பேங்க் எது அப்படின்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 1935ல அதை வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 1935ல நம்ம பார்த்தோம், ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்றவங்க தான் அதை ரெக்கமெண்ட் பண்ணி அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை 1935 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1949ல அதை நேஷனலைஸ் பண்ணாங்க. 1996ல நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு கீழே மெம்பரா ஜாயின் ஆச்சு. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் அப்படின்றது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு நேம்ல இருக்கும். நம்ம வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ஸ்ல பேங்க் ஆஃப் பிரான்ஸ் அப்படின்ட்டு. இது எல்லாமே என்னன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ், அந்தந்த கண்ட்ரிக்கு உள்ள சென்ட்ரல் பேங்க்ஸ் ரொம்ப ஒரு ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக் அட்வைசிங்கும் சரி, இந்த மாதிரி கரன்சி விஷயங்கள் சம்பந்தமான முடிவெடுக்கிறது எல்லாமே வந்து அந்த சென்ட்ரல் பேங்க் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க, அந்தந்த கண்ட்ரியில் இருக்கிற பேங்க். இப்ப நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு கால் பண்றோம், ஆர்பிஐ. அதனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஷ்யூ ஆஃப் கரன்சி நோட்ஸ். ஸோ நம்ம இப்போ எல்லாமே ரூபா நோட்டு யூஸ் பண்ணுறோம், காயின்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் எங்கிருந்து வருது, யார் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, திஸ் கம்ஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க மட்டும்தான் கரன்சி நோட்ஸை இஷ்யூ பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்தந்த கண்ட்ரியில் இருக்கிற அந்த அபெக்ஸ் பேங்க், அந்த சென்ட்ரல் பேங்க், அவங்க தான் வந்து கரன்சி நோட்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இது நிறைய டினாமினேஷன்ல நம்ம பார்க்குறோம், அது காலங்களில் மாறுபடுது. நம்ம நோட் பேன்ஸும் பார்த்துருக்கோம். 1000 ரூபாய் நோட்டு எல்லாமே பேன் பண்ணாங்க. இப்போ 2000 ரூபாய் நோட் இருக்கு, 500 ரூபாய் நோட் இருக்கு, 100 ரூபாய், 200 ரூபாய், இப்படி வேரியஸ் டினாமினேஷன்ல இருக்கு. இந்த மாதிரி என்ன டினாமினேஷன்ல நோட் இஷ்யூ பண்ணணும், எவ்வளோ நோட்ஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் யார் முடிவு பண்ணுவோம் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் முடிவு பண்ணுவாங்க. (1957) வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கோல்டு அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க 1957ல இருந்து. ஏன்னா ஒரு நாட்டில் வந்து கோல்டு ரிசர்வ் அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அரௌண்ட் 50% ஈச் அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இதை மெயின்டைன் பண்றது, இந்த ஃபங்க்ஷன்லாம் யாரு அண்டர்டேக் பண்றாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இதை வந்து இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவங்க கண்ட்ரோல்ல தான் இது வரும். And then banker to the government. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கவர்மெண்ட்டுக்கு பேங்கர், ஏஜென்ட்டும் அவங்க தான், அட்வைசரும் அவங்க தான். ஸோ ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸுக்கு இடையில நடக்கிற பேங்கிங் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பார்த்துப்பாங்க. அதே மாதிரி பொருளாதாரத்து சம்பந்தமான எந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணும்.
அதே மாதிரி மானிட்டரி பாலிசி அப்படின்னு ஒன்று முக்கியமா இருக்கு. அதை நம்ம கம்மிங் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். அந்த மானிட்டரி பாலிசிக்கும் யாரு அட்வைஸ் பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி பப்ளிக் டெப்ட், இதை யார் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா அதுவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். டெட்னா கடன். ஸோ அதனால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னும் நம்ம வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்தியாவில் நிறைய பேங்க்ஸ் இருக்கு, நம்ம பார்த்தோம். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுவும் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒரு பேங்க் மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். பட் எல்லா மற்ற பேங்க்ஸ்க்கெல்லாம் ஒரு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இருக்கும். ஈவன் தோ இதுவும் ஒரு பேங்க் அப்படின்னா கூட நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே இதுதான் வந்து பேங்க். இப்போ மற்ற பேங்க்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு அபெக்ஸ் பாடி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஸோ மற்ற பேங்க்ஸுக்கு ஏதாவது பிரச்சனை, அவங்களுக்கு வந்து பணத்தில் ஏதாவது ஒரு தட்டுப்பாடு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த பேங்க்கை நம்பி நிறைய மக்கள் இருப்பாங்க, நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்கும், இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஸோ அதனால அந்த பேங்க்குக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதை யார் வந்து கண்ட்ரோல் பண்ணி பிரச்சனை இருந்ததுன்னா சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பண்ணுவாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் வந்து ரிசர்வ் பேங்கோடைய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஃபாரின் ரிசர்வ்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். கோல்டு ரிசர்வும் சரி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வும் சரி, அதை வந்து யார் வந்து ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஃபாரின் கரன்சிஸ் வந்து மார்க்கெட்ல பை பண்றது, செல் பண்றது. அதே மாதிரி நம்மளுடைய கரன்சி ரேட்டு நல்ல வகையில வச்சுக்கிறது, இது எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இல்லைன்னா கரன்சி ரேட்டு நம்ம ரொம்ப இப்போவே நம்ம யூஎஸ் டாலருக்கும் இந்தியன் ருப்பிக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 75 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். இட் வில் ஃப்ளக்சுவேட். 65 இருந்தது, 70 இருந்தது, இப்போ அரௌண்ட் 70 to 75 இந்த ரேஞ்சில் வந்து டிரான்சாக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எதனால இந்த ஃப்ளக்சுவேஷன்லாம் ரொம்ப இருக்கு, எப்படி இதை கண்ட்ரோல் பண்றது, எந்த அளவுக்கு ரிசர்வ்ஸ் மெயின்டைன் பண்றது, இதெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஓகே. அடுத்த கேட்டகரி கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்றதுல ரெண்டு டைப்பா நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், இன்னொன்று பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ். இதுல ரொம்ப அதிகமா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான். அரௌண்ட் 80% மார்க்கெட் ஷேர் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு. அதாவது இந்திய மக்கள் தொகையில பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறதுல, அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுல, அல்லது கார்பரேட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு டிரான்சாக்ஷன் பண்றதுல, அதுல ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லா வகையிலுமே 80% ஆஃப் தி டிரான்சாக்ஷன்ஸ் மார்க்கெட் ஷேர் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் இதெல்லாம் நடக்குது. மீதி 20% வந்து பிரைவேட் செக்டர் பேங்க் மூலமா நடக்குது. இதுல வந்து ஷெட்யூல்டு பேங்க்ஸ், நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னும் கேட்டகரி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ ஆக்ட் செகண்ட் ஷெட்யூல்
1934 இந்த ஆக்ட், அப்ப அந்த ஆக்டை பாஸ் பண்ணாங்க. அந்த ஆக்ட் படி அதுல இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி ரெகுலேஷன் படி இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாம் வந்து ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இல்லாத பேங்க்ஸ், அந்த ஆக்ட் படி ஃபாலோ பண்ணாத பேங்க்ஸ் வந்து நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ், அப்புறம் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட பேங்க்ஸ், அப்புறம் ஃபாரின் நேஷனல்ஸ் ஆரம்பிக்கப்பட்ட பேங்க்ஸும் இருக்கு. அது ஃபாரின் பேங்க்ஸ் பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதே மாதிரி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு பேங்க் கேட்டகரியில வரும். ஸோ இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ், இந்தியன் அண்ட் ஃபாரின் நேஷனல் பேங்க்ஸ், இது எல்லாமே ஷெட்யூல்டு பேங்க்ஸ்ல வரும். ஸோ அந்த ஆக்ட்ல அந்த செகண்ட் ஷெட்யூல்ல இன்க்ளூட் ஆகாத பேங்க்ஸ் அதெல்லாம் வந்து நான் ஷெட்யூல்டு பேங்க் அப்படின்ற கேட்டகரியில வரும். பட் தே ஆர் ஆல்சோ கம்மிங் அண்டர் ஆர்பிஐ கண்ட்ரோல்ல தான் இருக்கும். சர்டன் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து அவங்க மீட் பண்ணி ஆகணும் இந்த ஷெட்யூல் பேங்க்ஸ் எல்லாம். ஏன்னா டைரக்ட்லி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஆர்பிஐ. அந்த ஆக்ட்ல என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணும். முக்கியமா மினிமம் ரிசர்வ் நம்ம பார்த்தோம். ஃபாரின் ரிசர்வ்ஸ் அண்ட் கோல்டு ரிசர்வ் வந்து ஆர்பிஐ கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க தான் வந்து அதை ரிசர்வ்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்தியன் கரன்சில ஒவ்வொரு பேங்க்கும் ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஷெட்யூல்டு பேங்க்ஸ் எல்லாமே அதை வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி ஆகணும். ரிசர்வ்ஸ் அப்படின்னா ஒரு பேங்க்ல இவ்வளவு பணம் எப்பவுமே இருக்கணும். எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அது வந்து ஆர்பிஐ அப்பப்ப எல்லா பேங்க்ஸ்லயும் செக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்பொழுது கண்டிப்பா ரிசர்வ்ஸ் இருக்கணும் அப்படின்றது. இப்ப பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ்லயே பப்ளிக் செக்டார்னு ஒன்று பார்த்தோம், பிரைவேட் செக்டார்னு ஒன்று பார்த்தோம். அதுல இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்டர்ல எது எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. நம்ம பார்த்தோம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்றது அதுக்கு முன்னாடி அந்த பிரசிடென்சி பேங்க்ஸை இம்பீரியல் பேங்க்னு மாத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் அதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாத்தினாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேட் பேங்க் அசோசியேட் பேங்க்ஸ் எல்லாமே மெர்ஜ் பண்ணாங்க. அது எல்லாமே பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் கேட்டகரியில வரும். அதுக்கப்புறம் நம்ம நேஷனலைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முக்கியமா ஒரு 21 பேங்க்ஸை நேஷனலைஸ் பண்ணோம். அது எல்லாமே பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் கேட்டகரியில தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அலகாபாத் பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க், ஆந்திரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், தீனா பேங்க், கார்பரேஷன் பேங்க், சிண்டிகேட் பேங்க், விஜயா பேங்க், இந்த மாதிரி ஒரு 21 பேங்க்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க அண்ட் தே ஆர் பப்ளிக் செக்டார் கேட்டகரி. அதுக்கப்புறம் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் நம்ம பார்த்தோம். 1990ஸ்க்கு அப்புறம் ஒரு கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பேர்ல பிரைவேட் செக்டார்ஸை இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். நரசிம்மன் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால பிரைவேட் பிளேயர்ஸையும் அலோவ் பண்ணாங்க பேங்கிங் ஃபீல்டுக்குள்ள. அப்படி வந்த பேங்க்ஸ் தான் ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், கோட்டாக் மஹேந்திரா பேங்க், எஸ் பேங்க். இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்ப ஃபெடரல் பேங்க், some popular banks, Catholic Syrian Bank, Lakshmi Vilas Bank, ரீசெண்டா வந்த பந்தன் பேங்க், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் கேட்டகரியில வரும். ஸோ இந்த பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் வந்ததுக்கு அப்புறம் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு பேங்கிங் செக்டார்ல. நம்மளே
எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நமக்கு தெரியும். அதனால தே ஆர் கிவிங் ஸ்டிஃப் காம்படிஷன் டு தி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். இப்போ பப்ளிக் செக்டார் பேங்க்ஸும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நிறைய சிஸ்டம்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஈஸ் ஆஃப் டூயிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் அது பண்ணறதுக்கூடிய முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் தான். அந்த பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் ஏன் அந்த மாதிரி நல்ல சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து கம்பீட் பண்ணணும் அந்த பேங்கிங் ஃபீல்டில். அப்போதான் நிறைய கஸ்டமர்ஸ் அந்தந்த பேங்க்குக்கு டெபாசிட் பண்ணுவாங்க, பேங்க்கும் க்ரோ ஆகும். மோரோவர் தேர் வேர் heavy competition from the foreign banks. ஃபாரின் பேங்க்ஸ் கேட்டகரி அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா இந்த பேங்கோடைய ஹெட் குவார்டர்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்காது, வேற ஒரு நாட்டில் இருக்கும். அதனுடைய பிரான்ச் வந்து இந்தியாவில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியது தான் ஃபாரின் பேங்க்ஸ் அப்படின்றோம். எதுக்காக முக்கியமா இந்த ஃபாரின் பேங்க்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்கு அப்படின்னா நம்ம பேங்கிங் செக்டரு நிறைய லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு காரணமும் இது ஃபாரின் பேங்க்ஸ் அலோவ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்தந்த கண்ட்ரி நிறைய இப்போ இந்தியாலாம் வந்து இப்போ டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி, அண்டர் டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு கேட்டகரியில டெவலப்பிங் கண்ட்ரில இந்தியா இருக்கு. தேர் ஆர் மெனி டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆல்ரெடி நல்லா டெவலப் ஆயிட்டாங்க அப்படின்ற கேட்டகரியில் இருக்கிற கண்ட்ரியில் ஆப்வியஸ்லி அந்த பேங்கிங் சிஸ்டம், இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நல்ல முறையில் இருக்கும். அதே மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ், டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது, இதில் எல்லாமே நல்ல முறையில் அவங்களாம், ஏன்னா டெவலப்டு நேஷன்ஸ் அப்படி இருக்கிறதுனால அந்த பேங்க்குடைய பிரான்ச்சை நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தது அப்படின்னா அதை பார்த்து நம்மளுடைய பேங்க்ஸும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கமும் காரணம் இந்த ஃபாரின் பேங்க்ஸை இந்தியாவில் அலோவ் பண்றதுக்கு. இன்னொன்று அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ், அப்புறம் இந்த குளோபலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நிறைய ஃபாரின் என்டிட்டிஸை இந்தியாவுக்குள்ள தொழில் தொடங்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணோம். அதாவது முதல்ல இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பேங்க்ஸை நேஷனலைஸ் பண்ணாங்க. அதாவது எல்லா பேங்க்கையும் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கொண்டு வர்றது, தேசியமயமாக்குறது. அதுக்கப்புறம் 1990s அப்புறம் நரசிம்மன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பேர்ல பிரைவேட் என்டிட்டிஸையும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் தென் குளோபலைசேஷன் மூலமா மற்ற கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸும் சரி, எனி செக்டர் இருந்தால் இந்தியாலையும் தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வகையில பேங்கிங் செக்டர்ல உள்ள வந்த சில பேங்க்ஸ் தான் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், HSBC பேங்க், ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாந்து, பார்க்லேஸ் பேங்க், சிட்டி பேங்க், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, அப்புறம் JP மார்கன் சேஸ் பேங்க். இதெல்லாம் வந்து ரொம்ப பரிச்சயமான பேங்க்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்தியன் கண்ட்ரிக்குள்ள அவங்களுடைய பிரான்ச்சு ஆரம்பிச்சிருக்காங்க, நல்ல முறையில் செயல்படக்கூடிய பேங்க்ஸ். இன்ஃபேக்ட் தெர் ஆர் அரௌண்ட் 40 பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ் இப்போ இந்தியாவில் இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் வந்து தே ஆர் கிவிங் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கல் டிரான்சாக்ஷன்ஸ், அதே மாதிரி அவங்களுடைய சர்வீஸ் இது எல்லாமே நல்ல முறையில் இருக்கிறதுனால அதை பார்த்து நம்ம கண்ட்ரியில் ஆரம்பிக்கப்பட்ட பிரைவேட் செக்டர் பேங்க்ஸாக இருந்தாலும் சரி, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே அது மூலமா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இப்போ பாசிபிளாக இருக்கு. அதுக்கப்புறம் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி. இந்த கோஆபரேட்டிவ் பேங்கோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து விவசாயம் மற்றும் இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த பிஸ்னஸ்லாம் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்றத ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே வந்து முக்கியமாக ஒரு பிரின்சிபல் என்ன கொள்கையில் நடக்குது அப்படின்னா ஈச் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஈச்.
அதாவது ஒருத்தரும் சேர்ந்து எல்லா மக்களுக்கும் உதவி பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி அந்த ஒரு பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்குன்னா ஒருத்தரும் அதில் டெபாசிட் பண்ணி மற்ற மக்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுன்ற கேட்டகரியில அந்த பேங்க்ல டெபாசிட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பேங்க் என்ன பண்ணும், அந்த பணத்தை ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அது வந்து போய் சேரணும், எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு தேவைப்படுறவங்களுக்கு இது போய் சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துல தான் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இது யார் கண்ட்ரோல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வரும். ஸோ அந்தந்த ஸ்டேட், தமிழ்நாடு ஸ்டேட் இருக்குன்னா தமிழ்நாடு கோஆபரேட்டிவ், அதுக்கு அண்டர்ல இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இவங்க எல்லாம் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸோடைய பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா வித்தின் தி ஸ்டேட் தான் இருக்கும். மற்ற ஸ்டேட்லேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ போய் இவங்கெல்லாம் பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா இதோடைய நோக்கமே வந்து அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய விவசாயம் மற்றும் அந்த கிராமத்தில் இருக்கிற பிஸ்னஸ் க்ரோ ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அதை ஆரம்பிக்கிறதே. அதனால இவங்க மற்ற ஸ்டேட்ல போய் ஆரம்பிக்க முடியாது. அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க அந்தந்த ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து 3 டயர்ஸ், 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், இன்னொன்று டிஸ்ட்ரிக்ட் லெவல், இன்னொன்று வில்லேஜ் லெவல். இதை பத்தி நம்ம பார்ப்போம் டீட்டெயில்டா. ஸோ இதுல வந்து ஸ்டேட் லெவல் அப்படின்றது ஆர்பிஐ தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸ்டேட் லெவல் இருக்கக்கூடிய அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு யாரு ஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ ஃபண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல இருந்து மக்களுக்கு போகும். ஸோ இது வந்து ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் உடைய கேட்டகரியில. அந்த டாப் மேனேஜ்மெண்ட்ல அந்த ஸ்டேட் லெவல் கோஆபரேட்டிவ் பேங்க்ல யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதை வந்து அந்த பேங்க் வந்து ஓன் பண்றாங்க. ஈவன் தோ இட் இஸ் கம்மிங் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஆர்பிஐ, அது யார் வந்து இந்த பேங்க் ஆரம்பிச்சு அதை ஓன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான், அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அதனால அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க எலெக்டட் மெம்பர்ஸ் தான் வந்து அந்த பேங்க்குடைய டாப் மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கேட்டகரி என்ன பார்த்தோம், டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அது வந்து ஸ்டேட் கண்ட்ரோல்ல இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த டயர் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் லெவலில் இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். அதெல்லாம் மெயினா பார்த்தீங்கன்னா பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் பேங்காக தான் இருக்கும். ஸோ பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இது வந்து வில்லேஜ் லெவல். ஓகே, இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிலாம் பார்த்தீங்கன்னா டைரக்டா அந்த ரூரல் வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் கூட டீலிங் வச்சிருக்கோம். அவங்களுக்கு கடன் கொடுக்கறது எதுக்குன்னா முக்கியமா அக்ரிகல்ச்சரல் சம்பந்தமானதான் கடன் கொடுக்கும். இது யாரெல்லாம் இந்த பேங்கை ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 மெம்பர்ஸ் இருந்தால் போதும், அது வந்து அவங்க ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஏன்னா நம்ம வந்து பார்த்தோம் இதனுடைய கொள்கை என்ன, ஈச் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஈச். எல்லாரும் சேர்ந்து இந்த அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா நம்ம வந்து உயரணும். ஏன்னா இந்தியா வந்து ரொம்ப விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு. நம்ம பொருளாதாரமே வந்து விவசாயத்தை நம்பிதான் இருக்கு. அதனால இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது ஒவ்வொரு வில்லேஜ்லயுமே இருக்கும். அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது ஒரு 10 மெம்பர்ஸ் அவங்களுக்குள்ளேயே ஒரு எலெக்டட் பாடி வச்சுட்டு அந்த பேங்கை வந்து அவங்க மேனேஜ் பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கிறது அது வந்து சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் இருக்குன்னா அதுக்குள்ள நம்ம நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு நமக்கு தெரியும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பேங்க் வந்து கோஆபரேட்டிவ் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் வந்து ஒரு 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்று வந்து கோஆபரேட்டிவ் பேங்கிங் யூனியன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று மிக்சட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க். அந்த மிக்சட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கும் இருக்கும், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்காகவும் அது வந்து செயல்படும். வேறஸ் இந்த கோஆபரேட்டிவ் பேங்கிங் யூனியன் அப்படின்றது அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு பேங்க். அது எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், ஒரிசா, கேரளா இங்கெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி கோஆபரேட்டிவ் பேங்கிங் யூனியன் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க். அதுதான் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து ஒரு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கும். நெக்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனான மானிட்டரி பாலிசி அப்படின்றத பத்தி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா முக்கியமா வந்து கிரெடிட் கண்ட்ரோல், அப்புறம் இந்தியன் எக்கானமியை பூஸ்ட் பண்றது, இன்ஃப்ளேஷனை குறைக்கிறது, இந்த மாதிரி முக்கியமான ஒரு வேலைகள்லாம் செய்யக்கூடிய அந்த டிசைட் பண்ணக்கூடிய பாலிசி தான் வந்து மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்றது. இந்தியன் எக்கானமியை டெவலப் பண்ணும், அதே மாதிரி எக்ஸ்டர்னல் வேல்யூ அதை ஸ்டேபிளா வச்சுக்கணும். வெளிநாட்டு பொருளாதார கொள்கை நம்ம நாடும் அதுக்கும் எப்படி அலைனா இருக்கணும் இதெல்லாம் டிசைட் பண்றது அந்த கமிட்டியோடைய முக்கியமான ஃபங்க்ஷன். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் பிரைஸ் லெவல். நம்ம டொமஸ்டிக்னா நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடிய விலைகள் அதெல்லாம் ஏறாம பாத்துக்கிறது, இல்லைன்னா பணவீக்கம் அதிகமாயிடும், இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் அதிகமாகும். அது எல்லாமே பாத்துக்கிறது வந்து இந்த மானிட்டரி பாலிசி அண்டர்ல தான் வரும். ஸோ இட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒன்லி. ஓகே, இந்த மானிட்டரி பாலிசி பார்த்தீங்கன்னா கிரெடிட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க 1992 வரைக்கும். ஏன்னா கிரெடிட் கண்ட்ரோல் அதுதான் முக்கியமான வேலையா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ ஆர்பிஐ தான் அந்த பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெடியூசிங் தி இம்பேக்ட் ஆஃப் பிஸ்னஸ் சைக்கிள். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் நல்லா செயல்படாது. சில காலகட்டங்களில் மந்தமான சூழ்நிலை நிலவும், சில தேவைகள் மக்களுடைய தேவைகள் பொறுத்து சில பிஸ்னஸ் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப மந்த நிலை இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த இண்டஸ்ட்ரிலாம் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படும். இதையெல்லாம் மானிட்டர் பண்ணி அதை ஓரளவுக்கு சமமான நிலையில முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கிறதுக்கு
இந்த மானிட்டரி பாலிசி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அதை வந்து பார்த்துக்கும். நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்றதும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். அதாவது ப்ரையாரிட்டி செக்டர்ஸ் அப்படின்னு சில செக்டர்ஸ் இருக்கு. நம்ம முக்கியமா அக்ரிகல்ச்சரல் அண்டு எஜுகேஷன் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டி செக்டர். ரொம்ப தலைமை என்ன சொல்றது, நம்ம இந்திய மக்களுக்கு, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு, நம்ம பொருளாதாரத்துக்கு அக்ரிகல்ச்சரும் எஜுகேஷனும் தலையாயது. அது நல்ல வகையில இருந்தாதான் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அதனால ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா ஆர்பிஐ அதுக்கு அண்டர்ல வரக்கூடிய எல்லா பேங்க்ஸையும் ஒரு குறிப்பிட்ட ஃபண்டு அக்ரிகல்ச்சருக்கு, எஜுகேஷனுக்கு, அப்புறம் எஸ்எம்இஸ் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், ரொம்ப ஈவன் மைக்ரோ எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் இவங்களுக்கெல்லாம் ஃபண்டு கொடுக்கறதுக்கு, ஹவுசிங் டெவலப்மெண்ட்டுக்கு, ஏன்னா வீடு இல்லாம நிறைய மக்கள் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் வீடு கிடைக்கணும் அப்படின்ற அதுக்கு, அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி, ஏன்னா நம்ம இயற்கையில இருந்து கிடைக்கக்கூடிய இந்த சோலார் எனர்ஜியா இருக்கட்டும், விண்ட் எனர்ஜியா இருக்கட்டும், டைடல் எனர்ஜியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, நமக்கு எப்பவுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய எனர்ஜி, அதெல்லாம் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இதே நான் ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியில பாத்தீங்கன்னா இந்த பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆயில், அப்புறம் நிலக்கரி, கோல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில காலகட்டங்களுக்கு அப்புறம் அது இல்லாம போயிடும். அந்த எனர்ஜியை நம்பி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அல்லது மக்கள் நம்ம எல்லாம் அதை நம்பிதான் இருக்கோம் அப்படின்னா ஒரு காலத்துல இல்லாம போகும்போது மனித குலத்துக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். அது இல்லாம இயற்கையை நம்ம சுரண்டி சுரண்டி அந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இயற்கைக்கும் பாதிப்பு ரொம்ப ஏற்படும். அதனாலதான் எல்லா கவர்மெண்ட்டும் ரினியூவபிள் எனர்ஜியை வந்து ஊக்குவிப்பாங்க. அதுல நிறைய எனர்ஜி டெவலப் பண்ணுங்க, மக்களுக்கு அந்த எனர்ஜியை கொடுங்க, இண்டஸ்ட்ரீஸ்க்கு அந்த எனர்ஜியை கொடுங்க அப்படின்ட்டு. அதனால இதுவும் வந்து ப்ரையாரிட்டி செக்டர் அண்டர் இப்ப கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த எல்லா ஷெட்யூல்டு பேங்க்ஸும் ஆர்பிஐ கண்ட்ரோல்ல தான் வருது. ஸோ அந்த ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் 40% ஆஃப் தி நெட் பேங்க் கிரெடிட், ஒரு பேங்க் இருக்குன்னா அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய நெட் கிரெடிட், இந்த பேங்க்னால எவ்வளவு ரிசர்வ்ஸ் வச்சிருக்க முடியும், எவ்வளவு கடன் கொடுக்க முடியும் அப்படின்றதுல 40% மினிமம், அதுக்கு கம்மியா பண்ணவே கூடாது. ஆர்பிஐ கொஸ்டின் பண்ணும் அந்த பேங்க்ஸ் எல்லாம். ஸோ 40% பணத்தை இந்த ப்ரையாரிட்டி செக்டர்ஸ்க்கு லெண்ட் பண்ணணும் அப்படின்றது கிட்டத்தட்ட ரூல் மாதிரி. இது ஆர்பிஐ அண்டர்ல இருக்கக்கூடிய எல்லா பேங்க்ஸும் இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அதே மாதிரி there are some regional rural banks, RRB அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்ல கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் நம்ம இப்ப பார்த்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், அப்புறம் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ், ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கு, சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கு, ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா இப்ப இந்த பெரிய பேங்க் எல்லாம் எல்லா இடத்துக்கும் போய் சேர முடியாதனால இந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்து ரீச் வந்து பெட்டரா கொடுக்குறாங்க, எல்லா மக்களுக்கும் போய் சென்றடைகிற மாதிரி. ஸோ இந்த பேங்க்ஸ் எல்லாம், இந்த கேட்டகரி ஆஃப் பேங்க்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் 75% அந்த பேங்க் கிரெடிட்டை வந்து இந்த ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் பிஎஸ்எல் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இது ஆர்பிஐ மேண்டேட் பண்ணுது.
ஓகே. ஸோ அக்ரிகல்ச்சர் வரனால கோஆபரேட்டிவ் சொசைட்டிலாம் வந்து மெயினாக அக்ரிகல்ச்சருக்காக ஆரம்பிச்சது தான். அதனால அவங்களாம் ஈஸியாக இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ அக்ரிகல்ச்சருக்காக ஆரம்பிச்சுட்டு அக்ரிகல்ச்சரலுக்கு ஃபுல்ஃபில் பண்ணலாம வேற எதுக்காவது பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் முக்கியமா ஆர்பிஐ வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ரினியூபிள் எனர்ஜி, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ், ஹவுசிங், இந்த எக்ஸ்போர்ட் கிரெடிட் ஆல்சோ. அதுக்கும் வந்து அவங்க எல்லா பேங்க்ஸும் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து இது பண்ணணும். அந்த 40% அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த 40%க்குள்ள இது எல்லாத்தையுமே அவங்க கவர் பண்ணணும் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக. ஓகே. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்தாங்க. அதாவது நம்ம இந்தியன் பாப்புலேஷன்ல நிறைய பேருக்கு பேங்கிங் சிஸ்டம் பத்தின அவேர்னஸ் கிடையாது. அது ஏன் அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரம் அளவு வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. எல்லாத்துக்கும் பேங்க்குக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படல. ஸோ பொதுவா மக்கள் மனசுல என்ன இருந்ததுன்னா, ரொம்ப பணம் இருக்கு, ஓரளவுக்கு பிஸ்னஸ் பண்றோம், அல்லது ஒரு சேலரி ஏர்ன் பண்றோம் ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு கௌரவமான ஒரு பெரிய வேலையில இருக்கோம், அவங்களுக்கு மட்டும்தான் பேங்க் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு மக்கள் மத்தியில. அதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் வந்து இப்ப நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. அதை நம்ம பார்ப்போம். ஸோ அதை வந்து போக்கணும் அப்படின்றதுக்காக பேங்க்ஸ் எல்லா மக்களுக்கானது அப்படின்றத கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஃபினான்சியல் இன்க்ளூஷன் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவை கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதனாலதான் வந்து எல்லா பேங்க்லயும் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பா ஆரம்பிக்கணும். அதாவது ஒரு பேங்க் அப்படின்னு இருக்கு அப்படின்னா நம்ம போய் எந்த மக்களும் போய் அதுல நாங்க அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா முன்னாடி காலத்துலலாம் அதை முடியாது. பெரிய ஃபினான்ஷியல் ஹவுசஸ், பெரிய கம்பெனிஸ், இவங்க தான் அந்த பேங்க்ல டீலிங்கே வச்சுக்க முடியும். அதை மாத்தினாங்க. என்ன கொண்டு வந்தாங்கன்னா, எந்த பேங்கா இருந்தாலும் சரி அதுல சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்னு ஒன்று கண்டிப்பா இருக்கணும். ஸோ எந்த மக்கள் வேணாலும் எந்த பேங்க்ல வேணாலும் போய் சேவிங்ஸ் பேங்க்ஸ் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தது. அதே மாதிரி நோ யுவர் கஸ்டமர் நார்ம்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணாங்க. ஏன்னா நிறைய நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி 600க்கும் மேற்பட்ட பேங்க் எல்லாம் இருந்தது. நிறைய பேங்க்ஸ் எல்லாம் இப்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. அது என்ன காரணம்னா நிறைய முறைகேடுகள்லாம் நடந்தது. அதே மாதிரி அதனுடைய பேங்கிங் சிஸ்டம்லாம் சரியில்லாம இருந்துச்சு. அதனால நிறைய பேர் வந்து பணம் கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்த முடியாம, வேணும்னே திருப்பி செலுத்தாம அவங்களே வந்து அதை வந்து கிட்டத்தட்ட ஏமாத்துற மாதிரி அப்படிலாம் இருந்ததுனால நோ யுவர் கஸ்டமர் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்க்ளூட் பண்ணாங்க. அதை சிம்பிளிஃபை பண்ணாங்க இந்த ஃபினான்சியல் இன்க்ளூஷன் மூலமா. அதுக்கப்புறம் அன்பேங்க்டு ஏரியாஸ்ல நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஆரம்பிச்சாங்க. இந்த இனிஷியேட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா இடத்துலையுமே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா பேங்க் அப்படின்னா முக்கியமான சிட்டிஸ்ல மட்டும்தான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா வில்லேஜ்லயுமே கூட பேங்க்ஸ் இருக்கு. அதெல்லாம் இந்த ஃபினான்சியல் இன்க்ளூஷன் இனிஷியேட்டிவ் மூலமா தான் நடந்தது. அதே மாதிரி கிசான் கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் இனிஷியேட் பண்ணாங்க. அக்ரிகல்ச்சரலுக்காக நம்ம எப்படி நார்மல் கிரெடிட் கார்டு வச்சிருக்கோமோ அதே மாதிரி கிசான் கிரெடிட் கார்ட்ஸ். அந்த கிசான் கிரெடிட் கார்டை வச்சு விவசாயிகள் அவங்க வந்து முன்பணமா வந்து பேங்க்ல இருந்து வாங்கிக்கலாம். நம்ம கிரெடிட் கார்டுல இருந்து நம்ம கிட்ட பணமே இல்லைன்னா கூட ஒரு பொருள் வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதை திருப்பி செலுத்தினா போதும், இன்ட்ரெஸ்டே இல்லாம அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க இல்லையா. அது மாதிரி விவசாயிகளும் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு உரம் வாங்கணும், விதை வாங்கணும் அப்படின்னா இந்த கிசான் கிரெடிட் கார்டு வச்சு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி அவங்க அதை விற்று அந்த கடனை திருப்பி செலுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஜென்ரல் கிரெடிட் கார்ட்ஸ், இதெல்லாம் இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனால வந்தது தான். அப்புறம் எலக்ட்ரானிக் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம், இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இதில் முக்கியமான ஒரு ரீசன்ட் டைம்ஸ்ல கவர்மெண்ட் ஆரம்பிச்சது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்ற ஒரு சிஸ்டம். பேங்கிங்ல வந்த ஒரு முக்கியமான சிஸ்டம். இதுல வந்து
என்னன்னா யார் வேணாலும் போய் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் ஊக்குவிச்சாங்க. ஸோ நீங்க எதுவுமே சம்பாதிக்கலனா கூட பரவாயில்ல, ஏழை எளிய மக்கள்லாம் வந்து பேங்க்கு அக்கௌண்ட் தேவையில்லை அப்படின்ற ஒரு மனநிலையை போக்குனது வந்து இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்ற ஒரு சிஸ்டம். ஸோ எல்லாத்துக்கும் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ண வச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் டெபிட் கார்டு, ரூபே டெபிட் கார்டு கொடுத்தாங்க. ஸோ யாரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் அவங்களுக்கு ரூபே டெபிட் கார்டு வந்து கொடுப்பாங்க. எதுக்காக இந்த சிஸ்டம் அப்படின்னா, நம்ம மானியம் வந்து நிறைய கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு வருது. நம்ம சிலிண்டர் வாங்கினாலும் சரி, அந்த மாதிரி நிறைய வகையில அந்தந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பென்ஷனா இருக்கட்டும். ஸோ நிறைய மானியங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு கொடுக்குது. அது சரியான முறையில அந்தந்த மக்களுக்கே போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட்லயே நாங்க அந்த மானியத்தை செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணி தான் இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவை ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அதுல பார்க்கும்போது அந்த அக்கௌண்ட்லாம் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட். மற்ற இதுக்கு முன்னாடி இருந்த சேவிங்ஸ் பேங்க்ஸ் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பேலன்ஸ் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு இருந்தது, இப்பவும் இருக்கு. பட் இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனால அண்டர்ல வரக்கூடிய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து 0 பேலன்ஸ் அக்கௌண்ட். மோரோவர் அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்குலாம் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசியும் கவரேஜ் பண்ணி தராங்க கவர்மெண்ட். அவங்களுக்கு ஒரு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியும் தராங்க. 5000 ரூபாய் வரைக்கும் நீங்க பணமே இல்லைன்னா கூட நீங்க அங்க கடன் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பேங்க் ஆரம்பிச்சு 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த ஃபெசிலிட்டியை வந்து தராங்க. அதுக்கப்புறம் திருப்பி செலுத்தணும், அது செலுத்தக்கூடிய கெப்பாசிட்டிலாம் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் தருவாங்க அந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. அதே மாதிரி மொபைல் பேங்கிங் ஃபெசிலிட்டியும் வந்து இந்த பிஎம்ஜேடிஒய் அந்த சிஸ்டத்துக்கு கீழே அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உண்டு. ஸோ இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனால இதனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40 கோடி அக்கௌண்ட்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 50% மேல வந்து பெண்கள், அதே மாதிரி ஒரு 60% வந்து வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ரூரல் அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு 64%, அரௌண்ட் 64% ரூரல்ல தான் இருக்கு. ஸோ இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இந்த திட்டம் வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சிருக்கு, எப்படி ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணுன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த திட்டத்தின் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஆரம்பிச்சு முதல் வருஷத்திலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கோடி பேர் அக்கௌண்ட் ஆரம்பிச்சாங்க இந்த பிஎம்ஜேடிஒய் ஸ்கீம்ல. அதுக்கப்புறம் அக்கௌண்டே இல்லாம இருந்த மக்கள் கூட அக்கௌண்ட் ஆரம்பிச்ச அந்த ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த திட்டத்தின் மூலமாக. நெக்ஸ்ட், இந்த இவ்வளோ நேரம் வந்து நம்ம அந்த பேங்கோட ஹிஸ்டரி எப்படி ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி ஆரம்பிச்சது, அப்புறம் எல்லா பேங்க்ஸையும் எப்படி நேஷனலைஸ் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, ஸோ இந்தியன் எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாங்க, அப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் பார்த்தோம், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க், அப்புறம் பிரைவேட் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ், இப்படி நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஸோ இது எல்லாமே பொருளாதார மேம்பாடுக்காக இந்திய பொருளாதாரத்தை உயர்த்தணும், தனி மனித பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த பேங்கிங் செக்டர் ஆரம்பிக்கப்பட்டது. என்னதான் நல்ல நோக்கத்துல நடந்தாலும் சில நேரங்கள்ல சில பிரச்சனைகளும் பேங்கிங் செக்டர்ல உருவாயிடுது. அதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ், என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பேங்க்ரப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயங்கள். இதை பத்தி நம்ம சுருக்கமா பார்த்துடலாம். ஸோ நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நிறுவனத்தை நம்பி பேங்க் வந்து கடன் கொடுக்குது, அந்த நிறுவனம் காலப்போக்கில் சரியா செயல்படாம போயிடுது, கடனை வந்து திருப்பி செலுத்த முடியல, அதனால
அதெல்லாம் இந்த நிறுவனமே திவாலாகிற நிலைமைக்கு போயிடுது அப்படின்னா அதெல்லாம் வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்ற கேட்டகரியில வந்துருது. அதனால என்னன்னா பேங்க்ல வந்து ரொம்ப பெரும் பிரச்சனைக்கு தள்ளப்படுது. அதனால அது கொடுத்த லோன்ஸ் எல்லாம் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியது இருக்கு. அதே மாதிரி அசெட்ஸ் எல்லாம் வந்து ரைட் ஆஃப் பண்ண வேண்டிய நிலைமைக்கு பேங்க்ஸ் தள்ளப்படுது. ஸோ ஒரு பேங்கோட அசெட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கொடுத்த கடன் எல்லாம் வந்து நல்ல வகையில திரும்பி வந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த பேங்க் நல்ல ஹெல்த்தி அசெட்ல இருக்கு, அதனுடைய சொத்து வந்து நல்லா இருக்கு அந்த பேங்க் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா அதுவே வாரா கடனா இருக்கும்போது, நான் பர்ஃபார்மிங் அசெட்டா இருக்கும்போது அது வந்து அந்த பேங்கோட அசெட்டை ரொம்ப பாதிக்குது. அதனால காலப்போக்கில் மக்களுக்கும் வந்து அந்த பேங்க் மேல இருக்கிற நம்பகத்தன்மை குறையுது. ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனைகள், பேங்கிங் செக்டர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதே மாதிரி இன்சால்வன்சி அப்படின்னு, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் ஐபிசி அப்படின்னு ஜென்ரலா சொல்லுவாங்க. இன்சால்வன்சி அப்படின்றது ஒரு தனி மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த தனி மனிதன் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா அது வந்து இன்சால்வன்சி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு நிறுவனம் கடன் வாங்குது, அது திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா தட் இஸ் கால்டு இன்சால்வன்சி. ஸோ இந்த இன்சால்வன்சி வந்து பேங்க்ஸ் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி பேங்க்ரப்சி, பேங்க்ரப்சி அப்படின்றது என்னன்னா இப்ப கடன் வாங்கினவங்க அதை வந்து திருப்பி தர மறுக்கிறது அந்த மாதிரி, அல்லது அவங்களால கட்ட முடியாம போறது, டியூ டேட்டை தாண்டியும் அவங்களால அதை ஃபுல்ஃபில் பண்ணாம போறது, அதெல்லாம் வந்து பேங்க்ரப்சி அப்படின்றது கேட்டகரியில வரும். அதுக்கு வந்து பேங்க்ரப்சி கோர்ட் அப்படின்னு இருக்கு, அங்க போய் அந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்கலாம், இந்த வாரா கடன் இருக்கிறது எல்லாமே. ஸோ இப்போ வந்து அது வந்து அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆங்கிள் பார்த்தோம்னா ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனத்துக்குன்னு சொத்து மதிப்பு இவ்வளோன்னு இருக்கு, லைபிலிட்டிஸ் அது திருப்பி கொடுக்க வேண்டிய கடன்கள் இவ்வளோ இருக்கு. அசட்டை விட லைபிலிட்டி ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேல அந்த நிறுவனம் பேங்க்ரப்ட் ஆயிடும். அது வந்து லீகலா அந்த பேங்க்ரப்சி கோர்ட்ல போய் தான் அதை வந்து தீர்க்க முடியும். ஸோ இந்த இன்சால்வன்சி பேங்க்ரப்சி பிரச்சனைகள்லாம் வந்து பேங்க்ஸை ரொம்பவும் பாதிக்குது. அது பேங்கிங் செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து டெபாசிட்ஸ் என்னென்னலாம் இருக்கு பேங்க்ஸ்ல அப்படின்றதையும் ஒரு ஜஸ்ட் ஒரு குவிக் கோ த்ரூ. என்னென்னலாம் இருக்குன்னா ஃபிக்ஸட் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட், அப்புறம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட், அப்புறம் ரிக்கரிங் டெபாசிட், இதெல்லாம் வந்து டேர்ம் டெபாசிட்ன்ற கேட்டகரியில் வரும். ஸோ இதில் என்னன்னா நம்ம மக்கள் வந்து மக்களோ அல்லது ஒரு கம்பெனியோ அந்த பேங்க்ல ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்றோம் ஃபார் எ ஃபிக்ஸட் அமௌண்ட் ஃபார் எ ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இவ்வளோ வருஷத்துக்கு நீங்க வந்து இந்த பணத்தை எங்ககிட்ட டெபாசிட் பண்ணுங்க, இடையில திருப்பி கேட்காதீங்க, அந்த இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நாங்க இன்ட்ரெஸ்டோட அது திருப்பி தரோன்ற மாதிரி ஒவ்வொரு பேங்க்ஸும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுல தான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட். அதே வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட். ஸோ ஒரு மெச்சூரிட்டி ஆயிடுது, இப்போ ஒரு வருஷத்துக்கு டெபாசிட் பண்றோம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அதே டெபாசிட் பண்ணிடுறது, அதே அக்கௌண்ட்ல அப்படியே அந்த பேங்க் டெபாசிட்டா வச்சுக்கும், நம்ம எப்போ தேவையோ அப்போ வந்து பேங்க் வந்து திருப்பி கொடுக்கும். அது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட். ரிக்கரிங் டெபாசிட், ஸோ ரிக்கரிங் டெபாசிட்டும் அதே மாதிரி கேட்டகரி தான். இது என்னன்னா ரிக்கரிங் டெபாசிட் ஆர்டி அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்கிட்டே வர்றது, அப்படி வர்றது ரிக்கரிங் டெபாசிட் அப்படின்றது. அதே மாதிரி டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு ரெண்டு கேட்டகரி மெயினாக இருக்கு. ஸோ நம்மள பெரும்பாலானவங்க சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்போம்,
அது வந்து எதுக்குன்னா நம்ம இண்டிவிஜுவல்ஸ் வந்து சேவிங்ஸ்க்காக வச்சுக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெயினாக பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வச்சுக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட். அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா அதுக்கு வந்து லிமிட்டே இல்லை, இவ்வளோ பணம் தான் எடுக்கணும், இவ்வளோ பணம் தான் போடணும் அப்படின்ற ஒரு லிமிட்டே இல்லை. ஏன்னா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நிறைய பணம் தேவைப்படும், ஒரே நாளில் ஹெவியான அமௌண்ட் வித்ட்ரா பண்ண வேண்டியது வரும். ஸோ அதுக்கெல்லாம் தான் வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட்ற கான்செப்ட் ஆரம்பிச்சாங்க. அது ஒன்லி மென்ட் ஃபார் பிஸ்னஸ் பீப்புள். மற்றபடி நார்மல் சிட்டிசன்ஸ்க்குலாம் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் தான். ஏன்னா அவங்களுடைய சேலரி போடுறதுக்கு அல்லது பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக அந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். அண்ட் தென் என்ஆர்ஐ டெபாசிட்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக என்ஆர்ஐ அக்கௌண்ட்ஸ் இருக்கு. நான் ரெசிடென்ஷியல் எம்ப்ளாயி அக்கௌண்ட், அதே மாதிரி என்ஆர்ஓ அக்கௌண்ட், எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட், இந்த மாதிரி சில கேட்டகரி அக்கௌண்ட்ஸும் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா இப்போ என்ஆர்ஐனா நான் ரெசிடென்ஷியல் இந்தியன். ஸோ நம்ம இந்தியன் தான், பட் இந்தியாவில் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவர்லாம் நான் ரெசிடென்ஷியல் இந்தியன், அல்லது ஒரு இந்திய குடிமகன் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிருக்காரு, குடும்பத்தோட அங்கே இருக்காரு, அங்கே வேலை செஞ்சிட்டு இருக்காரு, பட் அவருடைய அப்பா அம்மா பெற்றோர்கள் எல்லாமே தாத்தா பாட்டி எல்லாம் இங்கே இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ற கேட்டகரியில் வருவாங்க. ஸோ அங்கிருந்து பணம் வந்து இந்தியா இவங்க ஃபேமிலிக்கு அனுப்புவாங்க, அப்போ அங்கே டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அதில் ஒருத்தரும் ஒரு டைப் ஆஃப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு 3 கேட்டகரி வச்சிருக்காங்க. என்ஆர்ஓ அக்கௌண்ட், என்ஆர்இ அக்கௌண்ட், எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இல்லை என்ஆர்இ அக்கௌண்ட்னா நான் ரெசிடென்ஷியல் எம்ப்ளாயி அப்படின்ற கேட்டகரி அப்படி வரும். எஃப்சிஎன்ஆர் அப்படின்னா ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி வரும். அதாவது ஃபாரின் கரன்சிலேயே அந்த பேங்க்ல நம்ம வந்து அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம். வேற இந்த மற்ற என்ஆர்ஐ அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சியில் ருப்பீஸ்ல தான் வந்து அந்த பேங்க்ல பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. வேற இந்த எஃப்சிஎன்ஆர்ல அந்த ஃபாரின் கரன்சிலே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். ஸோ கிரெடிட்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபண்ட் பேஸ்டு கிரெடிட், நான் ஃபண்ட் பேஸ்டு கிரெடிட்னு 2 வகையா மேஜரா பிரிக்கலாம். ஃபண்ட் பேஸ்ட் அப்படின்னா பணமாக கொடுக்கறது, அதாவது பை வே ஆஃப் லோன், டேர்ம் லோன்ல கொடுக்கலாம், டிமாண்ட் லோன்ல கொடுக்கலாம். அந்த மாதிரி லோன் அமௌண்ட்டா ப்ரொவைட் பண்றது. இப்போ நம்மளே போய் பேங்க்ல எஜுகேஷன் லோன் வாங்குறோம், அக்ரிகல்ச்சர் லோன் வாங்குறோம், அதுக்கு நமக்கு பணம் தருது பேங்க். அதெல்லாம் வந்து ஃபண்ட் பேஸ்டு கிரெடிட் அப்படின்ற கேட்டகரியில் வரும். அதே மாதிரி ஓவர் டிராஃப்ட் நம்ம கிரெடிட் கார்டு மாதிரி. ஸோ நம்ம பணமே இல்லைன்னா கூட நம்மளுடைய மதிப்பை பார்த்து நம்மளுடைய கல்வி தகுதியை பார்த்து பின்னாடி திருப்பி தந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பேங்க் நமக்கு கடன் கொடுக்குது. அதெல்லாம் ஓவர் டிராஃப்ட் கேட்டகரியில் வரும். கேஷ் கிரெடிட் இதுவும் வந்து பணமா நமக்கு வந்து கடன் கொடுக்கறது. இதெல்லாம் ஃபண்ட் பேஸ்ட் கிரெடிட், இதுவும் பேங்க்குடைய ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி நான் ஃபண்ட் பேஸ்ட் கிரெடிட் அப்படின்றது பணமா இல்லாம வேற வகையில மக்களுக்கு கம்பெனிக்கு உதவி பண்றது. அதாவது லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு என்னன்னா ஒரு நம்பகத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு லெட்டர். இப்போ ஒரு கம்பெனி இந்தியாவில் இருக்கு, அது வெளிநாட்டுல ஒரு பொருளை வந்து இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா அந்த வெளிநாட்டுல இருக்கிற கம்பெனி இந்த நாட்டில் இருக்கிற கம்பெனியை பத்தி தெரியாது. அவங்க வந்து நம்ம இப்ப பொருளை கொடுக்குறோம், இந்த நம்ம இந்திய நாட்டு கம்பெனி வந்து நான் உங்களுக்கு ஒரு 10 நாள்ல வந்து உங்களுக்கு பணம் தர்றேன்னு சொல்றாங்க. அந்த கம்பெனி வெளிநாட்டுல இருக்கிற கம்பெனிக்கும் அந்த பொருளை எப்படியாவது விற்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்போது அவங்க யோசிப்பாங்க, சரி நம்ம விற்கணும், நம்ம பொருள் இந்தியாவுக்கு வித்தரலாம் அந்த இருக்கிற கம்பெனிக்கு, பட் அந்த கம்பெனி 10 நாள்ல திருப்பி தரலன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். அதனால அந்த கம்பெனி என்ன பண்ணும், இந்தியாவில் இருக்கிற கம்பெனி கிட்ட நீங்க உங்க கண்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு பேங்க் கிட்ட இருந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. லெட்டர் ஆஃப் கிரெடிட் என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த கம்பெனி பணம் 10 நாள்ல கொடுக்கல அப்படின்னா இந்த பேங்க் தான் பொறுப்பு. பேங்க் அந்த வெளிநாட்டு கம்பெனிக்கு அந்த பணத்தை கொடுத்துரும். அதுதான் லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்றது.
ஸோ இந்த பேங்க் இந்தியன் கம்பெனிக்கு எதை நம்பி இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோடைய மதிப்பு எத்தனை வருஷமா இருக்கு, அந்த கம்பெனி நல்ல முறையில செயல்படுதா அப்படின்னு பார்த்து தான் இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை கொடுப்பாங்க. அதுக்கு சம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா உங்க கம்பெனி திருப்பி தருன்ற நம்பிக்கையில தான் நாங்க பேங்க் லெட்டர் ஆஃப் கிரெடிட் வெளிநாட்டு கம்பெனிக்கு கொடுக்குறோம். அதனால நீங்க திருப்பி தரல அப்படின்னா நாங்க தான் பொறுப்பு அப்படின்னு பேங்க் ஒரு உத்தரவாதத்தை தருது. அதுக்காக ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் ஃபண்ட் பேஸ்ட் கிரெடிட். அங்க வந்து ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் எதுவும் நடக்கலன்னா கூட என்ன நடக்க போகுது, அந்த வெளிநாட்டு கம்பெனிக்கு இந்தியன் கம்பெனி தான் பே பண்ண போகுது. பெரும்பாலும் பே பண்ணிடும். எப்பயாவது பே பண்ணலன்னா தான் இந்த பேங்க்குக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த கம்பெனி அந்த கம்பெனிக்கு பே பண்ண போகுது. நடுவில் இந்த பேங்க் ஜஸ்ட் லெட்டர் ஆஃப் கிரெடிட் மட்டும் இஷ்யூ பண்ணுது, வேற எதுவும் ஃபண்ட் இஷ்யூ பண்ணல. அதனால இதுக்கு பேரு நான் ஃபண்ட் பேஸ்டு கிரெடிட். அதே மாதிரி லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங், பேங்க் கேரண்டி கொடுக்கறது எல்லாமே இதுதான். ஸோ அந்த பேங்க் வந்து அந்த உறுதிமொழியை எடுத்துக்குது. ஏதாவது இந்த ஃபண்ட் டிரான்சாக்ஷன்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா பேங்க் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் ஃபண்ட் பேஸ்டு கிரெடிட் கேட்டகரியில வரும். அதே மாதிரி இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ல இந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மோட்ல தான் இப்ப நடக்குது. இசிஎஸ், எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் சர்வீசஸ் அப்படின்னு பாப்புலரா சொல்றது. இதுலதான் நம்ம நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் என்இஎஃப்டி அப்படின்றது, ஆர்டிஜிஎஸ் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்து பல்க் அமௌண்ட்டுக்காக பண்றது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஸோ உடனடியா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். முன்னாடி எல்லாம் நம்ம பேங்க்குக்கு போகணும், வித்ட்ரா பண்ணணும், இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், அவர் அந்த பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணுவாரு, அதுக்கு டைம் எடுத்துக்கும், நாள் கணக்கில் ஆகும். இப்பெல்லாம் இமீடியட் வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்மளால மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் சர்வீஸ் மூலமா தான் நடந்தது. இன்னொன்று இமீடியட் பேமெண்ட் சிஸ்டம், ஐஎம்பிஎஸ் அப்படின்பாங்க. அதுதான் இப்போ பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ் கேட்டகரியில தான் நடக்குது. ஸோ இன்ஸ்டன்டா பேமெண்ட் நடந்துரும், இமீடியட் பேமெண்ட் சிஸ்டம். ஸோ ஆர்டிஜிஎஸும் இமீடியட்டா நடந்துரும், அட் தி மேக்ஸிமம் ½ an hour எடுத்துக்கும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 lakhs 4 lakhs அந்த மாதிரி பல்க் அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் ஆர்டிஜிஎஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் மினிமம் 2 or 3 lakhs இருக்கும். ஓகே. ஸோ இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ல சில ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரூபே கார்ட்ஸ் இஷ்யூ பண்றது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற கேட்டகரி கீழே வரக்கூடிய விஷயங்கள். ஸோ பிம் ஆப் நிறைய பேர் ஆல்ரெடி வச்சிருப்பீங்க. அதே மாதிரி பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் பிபிபிஎஸ், அப்புறம் நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் என்ஏசிஹெச், ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். இந்த எல்லாம் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். யூபிஐ பேமெண்ட்ஸ், யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இதெல்லாம் எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர்ல அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும், டெக்னாலஜிக்கலா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும், செட்டில்மெண்ட்ஸ்ல இமீடியட்டா நடக்கணும், மக்கள் வந்து ஒரு சர்வீஸை வந்து ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. மக்கள் நலனுக்காகவும் கம்பெனிங்களுடைய நலனுங்களுக்காகவும் இந்திய பொருளாதாரம் மேம்படணும் அப்படின்ற நலனுக்காகவும் தான் இந்த சிஸ்டம்லாம் கொண்டு வருது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி செஷன் டியர் எவ்ரி ஒன். ஸோ ஹோப் இந்த பேங்கிங் அவேர்னஸ், ஜென்ரலா பேங்கோடைய ஹிஸ்டரி எப்படி வந்தது, என்னென்ன பேங்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி நேஷனலைஸ் பண்ணாங்க, அப்புறம் என்னென்ன டைப் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்தது அப்படின்றத பற்றி நம்ம ஓரளவுக்கு டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸில் இது சம்மந்தமான கொஷின்ஸ் எதாவது வந்ததுன்னா நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் தென் இந்தியன் பொலிட்டிக்கல் பேங்கிங்கில் எப்படி நடக்குது, இந்தியன் எக்கானமி எப்படி இருக்குது இப்படின்றதெல்லாம் ஜென்ரலாக நியூஸ் பார்த்து நியூஸ் பேப்பர்ஸ் படித்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. My best wishes for the upcoming back exams. Okay.